வழக்கமாக பெரியார் திடலுக்கு நான் வருகின்ற போது மகிழ்ச்சியோடும் ஒரு துள்ளலோடும் வருவது வழக்கம். அது எவ்வளவு உடல் சோர்வாக இருந்தாலும் இந்த திடலுக்குள் கால் வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும், சக்தி அது கிடைக்கும். திடலை விட்டு வெளியே போகும் பொழுது எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் நான் வெளியே போயிருந்தேன். அங்கே கம்பீரமாக நிற்கக்கூடிய சிலை ஒரு பயங்கரமான ஈர்ப்பு சக்தி கொண்டது. அந்த சிலையை பார்த்துவிட்டு செல்லும் போதே ஏதோ பெரியாரிடம் உரையாடி விட்டு சென்றதை போன்ற ஒரு அனுபவம் தோன்றக்கூடிய, எழுந்து நட அப்படின்னு சொல்ற ஒரு தோற்றத்தை அந்த சிலை கொடுக்கும். இன்றைக்கு நான் மிகுந்த கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். மரியாதைக்குரிய இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்கள் என்னை கேட்ட போதே, எங்களுடைய அறிக்கையை நீங்கள் படித்துவிட்டு தான் அழைக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆமாம் என்று சொன்னார்கள். அது திராவிடர் கழகத்தினுடைய பண்பாடு. மாற்று கழுத்து விமர்சனம் இருக்குமே ஆனால் அந்த விமர்சனத்தை கவனித்து பார்ப்பது, அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறதா அல்லது நியாயமற்றதா என்று அலசுவது என்று தந்தை பெரியாருடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே மூதறிஞர் குழு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியது. தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டங்கள் என்னை ஈர்த்தது என்பதில் அதை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என்னுடைய செயல்பாட்டிலிருந்தே பலர் புரிந்து கொண்டிருக்கலாம். மிக முக்கியமாக குலக்கல்வி ஒழிப்பு போராட்டமாகட்டும், சட்ட எரிப்பு போராட்டமாகட்டும், ரெண்டும் வெவ்வேறு தளத்தில் நடக்கும். ஒன்று, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு கட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, பள்ளிக்கூடத்தை மூடினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த கட்சியை சார்ந்த தலைவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியது தமிழ்நாடு தான் முதல் முறை. கல்வி குறித்து தமிழர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதுதான். அரை நாள் பள்ளிக்கூடம் என்று சொன்னார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிகளை மூடினாரு. மூடினதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னா, காலையில ஒரு பகுதி மாணவர்கள் படிப்பாங்க, மாணவிகள் படிப்பாங்க, மீதி மாணவிகள் பிற்பகல் படிப்பாங்க. அப்ப மிச்ச நேரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க போய் ஏதாவது பயனுள்ள ஒரு வேலையை கத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். பயனுள்ள வேலையை கற்றுப்பார்கள் சொன்ன உடனே தான் தந்தை பெரியார் அவர்கள் குதித்தெழுந்தார்கள். வேலையை கற்றுக்கொள்வார்கள் என்றால் எங்கே போய் கற்றுக்கொள்வார்கள், யாரிடம் கற்றுக்கொள்வார்கள்? தலைமுறையாக ஒரு குடும்பம் என்ன வேலை செய்ததோ அதைத்தான் கொண்டு வர முடியும்னா, இது வேலைக்கான ஏற்பாடு அல்ல. இது குலத்தொழிலை ஊக்குவிக்கின்ற, குலத்தொழிலை காலம் காலமாக இவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஒரு கொள்கையை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. எனவே இது ஒகேஷனல் எஜுகேஷன். அன்னைக்கே அதை தான் சொன்னாங்க. அவங்க ஒகேஷனல் ஸ்கில்லிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அரசாணையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் தந்தை பெரியார் தான் பெயரிட்டார். அது ஒகேஷனல் ஸ்கில்லிங் கிடையாது, ஒகேஷனல் ட்ரைனிங் கிடையாது, குலக்கல்வின்னு சொன்னார். முதலாளித்துவம் என்ற வார்த்தையை சொன்னது கார்ல் மார்க்ஸ். முதலாளிகள் சொல்லிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்திற்கு முதலாளித்துவம் என்று மாமேதை கார்ல் மார்க்ஸ் பெயர் வைத்தார். அதே போல் மூதறிஞர் ராஜாஜியினுடைய அந்த கல்வி கொள்கை என்பது குலக்கல்வியைத்தான் ஊக்குவிக்கும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். 1957 சட்ட எரிப்பு போராட்டம், 54 குலக்கல்வி ஒழிப்பு போராட்டத்திற்கும் 57 சட்ட எரிப்பு போராட்டத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, யார் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பி யாரை முதலமைச்சராக தந்தை பெரியார் அழகு பார்த்தாரோ, கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக சட்ட எரிப்பு போராட்டம் நடக்கிறது. அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தினுடைய ஆவணங்கள், அவர் எழுதிய கடிதங்கள், அவர் கொடுத்த அறிக்கைகள், அந்த அறிக்கையில ரெண்டு விஷயத்தை நான் ஒவ்வொரு அறிக்கையும் வாசிக்கின்ற போது
அவருடைய ஒவ்வொரு அந்த சட்ட எரிப்பு போராட்டம் தொடர்பாக அவர் எழுதிய ஒவ்வொரு கட்டுரையும் அறிக்கையையும் வாசிக்கின்ற போது 2 விஷயங்களை நான் கவனித்தேன். ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் கர்ம வீரர் காமராசருடைய ஆட்சிக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்றார். முதல்ல எடுத்தவொடனே அதான் சொல்றேன். இது ஆட்சிக்கு எதிரான போராட்டம் அல்ல. ஆட்சி நாம் நடத்தும் போராட்டத்தின் விளைவாக எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு அதனால் கர்ம வீரர் காமராஜருக்கு எந்த நிர்பந்தமும் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படின்றத ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒவ்வொரு அறிக்கையிலையும் எச்சரிக்கை கொடுக்கிறார். 2வது என்ன நாம கவனிக்கணும்னா, அது குலக்கல்வி ஒழிப்பாக இருக்கட்டும், சட்ட எரிப்பு போராட்டமாக, 2த்திலையுமே குலக்கல்வி ஒழிப்பு போராட்டத்துல தொடங்குறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் இங்க ராஜினாமா செய்தார். அதான் வரலாறு. அந்த நேரத்தில் தந்தை பெரியார் எழுதின அறிக்கை, தந்தை பெரியார் எழுதின கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குலக்கல்வி ஒழிப்பதற்காக மட்டும் நாம இந்த போராட்டத்தை நடத்தல, ஜாதி ஒழிப்புக்கான போராட்டம் என்கிறார். ஜாதி ஒழியும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்கிறார். எனவே சட்ட எரிப்பு போராட்டம் எதற்காக? ஒரு சட்டம் ஜாதியை காப்பாற்றுவது என்றால் அந்த சட்டம் எனக்கு தேவையில்லை என்பதுதான். சட்டத்தை எதிர்த்தல்ல. சட்டம் எப்படி ஒரு சமூக அநீதியை காப்பாற்ற முடியும்? மேலும் கீழுமாக மனிதர்களை எப்படி வைக்க முடியும்? எனவே ஒரு சட்டம் ஜாதி என்ற பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கைக்கு அங்கீகாரம் கொடுக்கும் என்று சொன்னால் அத்தகைய சட்டத்தை ஏற்க இயலாது. மனிதனாக நான் ஏற்க இயலாது. எனவே பாகுபாட்டை நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல போராட்டமே தவிர மாநில அரசிற்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துற போராட்டம் அல்ல என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். எனவே இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நிற்பது தந்தை பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்திற்கு எதை சொன்னாரோ அதை அப்படியே ஏற்று இன்றைய சூழலுக்கு உங்களை பொருத்திக் கொள்ள சொல்கிறேன். இன்றைய விமர்சனம் என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசையோ முதலமைச்சரையோ விமர்சிப்பதாக அல்ல. அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்தியா முழுக்க என்ன நடக்குன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பொது சொத்தை விக்கிறவன் தேசபக்தனா, பொது சொத்தை விற்காதேன்னு சொல்றவன் தேசபக்தனா? யார் தேசபக்தன்? அப்ப பொது சொத்தை விற்பவர்கள் சண்டையில கொண்டு பொது சொத்து இருந்தாதானே, பொதுத்துறை இருந்தாதானே இடஒதுக்கீட்டு சாத்தியப்படும். எல்ஐசி பொதுத்துறையாக இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு சாத்தியம். 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, 15% பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீடு, 7.5% பழங்குடி மக்களுக்கான ஒதுக்கீடு. இந்த ஒதுக்கீடு சாத்தியப்படணும்னு சொன்னா ஆயுள் காப்பீட்டு கழகம் பொதுத்துறையாக இருக்க வேண்டும். அதன் பங்குகள் தனியார் கிட்ட போயிடக்கூடாது. ரயில்வே பொதுத்துறையாக இருந்தா தான், பொதுத்துறையாக இருக்க வரைக்கும் இடஒதுக்கீட்டு சாத்தியம். அது பொதுத்துறையாக இல்லாமல் அது தனியார் கையில போயிருச்சுன்னா இடஒதுக்கீட்டு சாத்தியம் இல்லை. எனவே யார் தேசபக்தர்கள்? அரசை விமர்சிப்பதற்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் உரிமை தந்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் உரிமை தந்திருக்கிறது. இந்தியாவுடைய இறையாண்மை யாரிடம் இருக்கிறது கேட்டா இந்திய மக்களிடம் இருக்கிறது. இறுதி இறையாண்மை, அல்டிமேட் சாவர்னிட்டி இஸ் வித் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. அப்ப இறுதி இறையாண்மை பெற்ற மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு தன்னுடைய இறையாண்மையை தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தருகிறார்கள். அப்படித்தான் மாநில அரசுக்கு இறையாண்மை கிடைக்கிறது. அப்படித்தான் ஒன்றிய அரசுக்கு இறையாண்மை கிடைக்கிறது. எந்த நோக்கத்திற்காக, எந்த கொள்கைக்காக தன்னுடைய இறையாண்மையை வாக்குச்சீட்டாக ஒரு அரசுக்கு கொடுத்தார்களோ அந்த நோக்கத்திற்கு எதிராக அரசு செயல்பட்டால் நாம் தேர்ந்தெடுத்த அரசு இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறது. எனவே அரசை எதிர்த்த போராட்டம் இந்தியாவை எதிர்த்த போராட்டம் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? என் நாட்டுக்கு எதிராக, என்னுடைய பொதுத்துறைக்கு எதிராக, என்னுடைய இயற்கைக்கு எதிராக ஒரு அரசு செயல்பட்டால் என் நாட்டை காப்பாற்ற, என்னுடைய பொதுத்துறையை காப்பாற்ற நான் தேர்ந்தெடுத்த அரசு இறக்கு என்று சொல்வதுதானே. அது எப்படி ஒரு பிரதமரை விமர்சித்தால் அது தேச துரோகமாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கூட்டத்திலே பலர் வருவார்கள், பலர் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள், பலர் பல மாதிரி பேசுவார்கள். கூட்டத்தை நடத்தியவர்கள் தான் அத்துணை பேச்சுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வது நியாயமாக முடியுமா? யார் பேசினார்கள், எதற்காக பேசினார்கள் என்பதை பற்றி விசாரணை நடத்தி பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவமானப்படுத்தி விட்டார்கள், ஒட்டுமொத்த பெண்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், ஒட்டுமொத்த தாய்மார்களை அவமானித்து விட்டார்கள், பீகார் தாய்மார்களை எல்லாம் அவமானித்து விட்டார்கள் என்று ஒரு பிரதமர் புலம்புவது என்பது ஒரு நியாயமா? யோசித்து பாருங்கள். ஆக இந்தியா முழுக்க நீ அரசை விமர்சித்தால், பிரதமரை விமர்சித்தால் உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது என்ற அச்சுறுத்தல் இருக்கின்ற நேரத்திலே தமிழ்நாட்டில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதத்தை ஒரு அரசு கொடுக்க முடியும் என்றால் அந்த அரசை காப்பாற்றுவது நம்முடைய
சொல்கின்ற போது அந்த அரசை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே நாம் வைக்கக்கூடிய விமர்சனம் கொள்கையாக வெளியிடப்பட்ட அறிக்கையின் மீதுதான். அந்த விமர்சனம் கூட எந்த நம்பிக்கையில் வைக்கிறோம் என்று சொன்னால், 8ஆம் தேதி கொள்கை வெளியிடப்பட்டது, 12ஆம் தேதி ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டது. அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இது ஒரு வாழும் ஆவணம், இட் இஸ் a living document. மாநில கல்விக் கொள்கையை பற்றி அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் a living document, இது ஒரு வாழும் ஆவணம். எனவே நாங்கள் மக்களிடம் உரையாடுகின்றோம், மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நாங்கள் இந்த ஆவணத்தை செழுமைப்படுத்துவோம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தோம். எனவே அந்த அடிப்படையில் நாம மாநில அரசை என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆவணத்தை செழுமைப்படுத்துங்கள் என்பதுதான். 1968 முதல் முறையாக இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1968 கல்விக் கொள்கை மீது நமக்கு விமர்சனம் உண்டு. முழுசா அந்த கல்விக் கொள்கை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளல, ஏன்னா முழு உத்தரவாதம் அது கொடுக்கல. கொத்தாரி கல்விக்குழுவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொத்தாரி கல்விக்குழுல விவாதத்தில் இருந்ததற்கும் பரிந்துரையில் இருந்ததற்கும் இடைவெளி இருக்கு. எனவே கொத்தாரி கல்விக்குழுவில் இருந்த பல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்கள் மீது நாம் விமர்சனம் வைக்கின்றோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 1968 திரும்ப பெறுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதற்கு காரணம், இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உணர்வுகளை கோத்தாரி கல்விக்குழு உள்வாங்கி இருந்தது. அந்த உணர்வுகள் 1968 கல்விக் கொள்கையில் பிரதிபலித்தது. எனவே இந்தியாவுக்கு உண்டான கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் அதில் இருந்தது. எனவே அந்த கல்விக் கொள்கையை நாம் வரவேற்றோம், அந்த கல்விக் கொள்கையில் இருந்த போராமையை நாம் விமர்சித்திருக்கிறோம். 1986 கல்விக் கொள்கை, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 1982 வரைக்கும் உலக வங்கி கிட்ட நம்ம கடன் வாங்கல, 1982 தான் நம்ம கடன் வாங்குறோம். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு. எனவே 86 கல்விக் கொள்கை என்பது பொது பட்டியலுக்கு போன பிறகு வந்த கல்விக் கொள்கை. உண்மை, காங்கிரஸ் அரசு அவசர காலத்தில் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு கல்வியை கொண்டு போனது உண்மை. மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியல் என்று சொல்லப்படுற அந்த ஒப்பிசைவு பட்டியலுக்கு, கன்கரண்ட் லிஸ்டுக்கு கல்வி போனதே அப்ப நாம பேச முடியாது, எதிர்த்து போராட முடியாது, தடுக்க முடியாது. அதுதான் நிலை. ஒப்பிசைவு பட்டியலுக்கு போகாமல் நேராக ஒன்றிய பட்டியலுக்கு போயிருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? தடுத்திருப்போமா? தடுத்திருக்க முடியாது தானே. காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். காங்கிரஸ் செய்தது தவறுதான், அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அவங்க ஒன்றிய பட்டியலில் கொண்டு போய் கல்வியை வைக்கல, அவங்க ஒப்பிசைவு பட்டியலில் தான் கல்வியை வைத்தார்கள். அந்த ஒப்பிசைவு பட்டியலுடைய வாசகத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். என்ட்ரி 25 ஆஃப் லிஸ்ட் 3, மூன்றாவது பட்டியலில் வரிசை 25 என்ன சொல்லி இருக்குன்னா, கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம் உள்ளிட்ட சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 ன்னு சொல்லி இருக்கு. 63, 64, 65, 66. 63, 64, 65ன்றது நேஷனல் இம்பார்ட்டன்ட், தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை குறிக்கக்கூடியது. 66 தான் நாம் சம்பந்தப்பட்டது. அந்த 66 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருங்கிணைப்பு மற்றும் தரத்தை தீர்மானித்தல். எதுல? உயர்கல்வி மற்றும் உயர் ஆய்வில். அப்ப ஒப்பிசைவு பட்டியலுக்கு கல்வி சென்றிருந்தாலும் உயர்கல்வியில், உயர் ஆய்வு கல்வியில், உயர் ஆராய்ச்சியில் தரத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மட்டும்தான் யாருக்கு இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு இருக்கே தவிர, ஒன்றிய அரசுக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்க, ஒழுங்குபடுத்த, கலைக்க அதிகாரம் இல்லை. பட்டியல் 2 மாநில பட்டியல் வரிசை 32 தெளிவா சொல்லியிருக்கு, இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஒன்றிய பட்டியல்ல 44ல தெளிவா சொல்லியிருக்கு, ஆனால் என்ன கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். லிஸ்ட் 2 என்ட்ரி 32 இரண்டாவது பட்டியல் வரிசை 32யும் ஒன்றாவது பட்டியல் வரிசை 44யும் இணைத்து பார்த்தால், பல்கலைக்கழகத்தை உருவாக்க, ஒழுங்குபடுத்த, கலைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு கிடையாது, மாநில அரசுக்கு மட்டுமே இருக்கிறது. பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசுக்கு தான். நீங்க ஒப்பிசைவு பட்டியலில் இருந்தாலும் அது 25 படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாகிறது. இந்த எல்லையை காங்கிரஸ் மீறவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் அரசு இந்த எல்லையை மீறவில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். 1986 கல்விக் கொள்கை வெறும் இந்த பட்டியல் மாறின பிரச்சனை அல்ல, அதை தாண்டிய முக்கியமான பிரச்சனை உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினது.
உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் கொடுத்தவன் என்ன சொன்னா, நீ வரி பணத்திலிருந்து தான் எனக்கு நீ என்ன கொடுக்கணும், வட்டியை கட்டணும். எனவே நீ வரி பணத்திலிருந்து மானியங்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களை நீ செய்யாதேன்னு சொன்னான். சப்சிடி கொடுக்காதேன்னு சொன்னான். அப்ப சப்சிடி கொடுக்கறதா இருந்தா, சப்சிடி கொடுக்கிறது மிக முக்கியமாக சப்சிடி கொடுக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கல்வி, இன்னொன்னு சுகாதாரம். அரசு தான் செய்ய முடியும். அப்ப அந்த துறையிலிருந்து விலகு. அப்ப 86 கல்விக் கொள்கை என்ன செய்ததுன்னு கேட்டா, தனியாரை ஊக்குவித்தது. எனவே அன்றைய காலகட்டத்தில் போராட்டம் என்னன்னு கேட்டா, தனியாரை ஊக்குவிக்காதே, அரசு கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்து. இதுதான் போராட்டம். எனவே 86 கல்விக் கொள்கையை திரும்ப பெறுன்னு நாம சொல்லல, இருக்கிற அரசு கல்வி கட்டமைப்பை அது சிதைக்கல, ஆனா தனியாரை ஊக்கப்படுத்தினார்கள். அதுலதான் நவோத்யா பள்ளி, PMST பள்ளியை பற்றி பேசுகிறார்களே, நீங்க PMST பள்ளியை பற்றி பேசும்பொழுது இதே பெரியார் திடல்ல நவோத்யா பள்ளியை எதிராக ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கிறது. அந்த கருத்தரங்கத்திற்கு மரியாதைக்குரிய நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நேத்து சுந்தரவடிவேலு தலைமை உரை நம்முடைய பெரியார் திடலுடைய புத்தக கடையில கிடைக்குது. தயவு கூர்ந்து வாங்கி படிச்சு பாருங்க. எல்லோரும் பேசுவது என்னன்னு கேட்டா, சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, அதற்காக நவோத்யா எதிர்க்கப்பட்டதாக பரவலாக பேசப்படுது. நவோத்யா ஏன் எதிர்க்கப்பட்டது என்பதை நேத்து சுந்தரவேலு ஐயா அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல 44 வருஷம் ஆயிடுச்சு. இது கிடைச்சி சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி பள்ளியா உருவாக்குவேன், சமமா இல்ல கற்றல் வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த சில மாணவர்களுக்காக பல கோடி ரூபாய் என்று சொல்வதும், மாநில அரசுகள் நடத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு நிதியை ஒதுக்காதது எப்படி என்று மரியாதைக்குரிய திரு நேத்து சுந்தரவடிவேலு உரை இன்றைக்கும் பெரியார் திடல்ல புத்தகமாக இருக்கு. அது அப்படியே PMSTக்கு பொருந்தும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் எக்ஸலன்ஸ்க்கு, நவோத்யாக்கு எதை ஐயா நேத்து சுந்தரவடிவேலு ஏற்க இயலாது என்று சொன்னாரோ அதே காரணம் தான் PMSTக்கும். 92 வந்து ரிவ்யூ பண்ணதுதான். புதிய கல்விக் கொள்கை கிடையாது, ரிவ்யூ பண்ணது. ஆனா பொதுவா புரிஞ்சு கொள்ளப்பட்டது, புதிய கல்விக் கொள்கை புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த 92ல அந்த காலகட்டம் என்னன்னு கேட்டா, வேர்ல்டு பேங்கையும் IMF-ஐயும் தாண்டி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிறுவனப்பட்டுருச்சு. 1991ல WTOன்ற அமைப்பே உருவாயிருச்சு. கேட் ஒப்பந்தத்தை கடந்து கேட்ஸ்க்கு போயிட்டாங்க. உற்பத்தி ஆகிற துறைக்கு அப்படின்றது போய் சேவை துறையை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சேவை துறையில் தங்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு அரசும் கையெழுத்து போடுற, ஒப்புக்கொள்ற, உறுப்பினராக இருக்கிற அரசு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளியும் வந்து பணம் முதலீடு செய்யறத அனுமதிக்கணும். அதுதான் WTO கேட்ஸ். இந்த கேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த 92ல 86ஐ விட இன்னும் சில ஆபத்தாக வந்ததால் உங்களுக்கு மிக கடுமையான போராட்டம் இந்தியா முழுக்க. 92ல் இருக்கக்கூடிய வணிகமயமாக்கக்கூடிய, பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடிய, தொழில்மயமாக்கக்கூடிய, கல்வியை ஒரு தொழிலாக மாற்றக்கூடிய இந்த கூறுகளை எதிர்த்து போராட்டம் நடந்ததை தவிர அப்பொழுது கூட 92 கல்விக் கொள்கை திரும்ப பெறு என்று நாம் சொல்லவில்லை. 68 திரும்ப பெறுன்னு சொல்லல, ஆனால் விமர்சனம் இருந்தது. 86ஐ திரும்ப பெறுன்னு சொல்லல, விமர்சனம் இருந்தது. 92ஐ திரும்ப பெறன்னு சொல்லல, விமர்சனம் இருந்தது. விமர்சனத்தை மட்டும் வைத்தோம், விமர்சனத்தை எடுத்து நாம வந்து போராடி இருக்கிறோம். 2020 கல்விக் கொள்கை இருக்குல்ல, தேசிய கல்விக் கொள்கை, நிராகரின்னு சொல்றோம். நிராகரி என்று சொல்வது யார்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் பேரவை சொல்கிறது. ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் பேரவை சொல்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் பேரவை சொல்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரின்னு சொல்றாங்க. அது வெற்று முழக்கம் அல்ல, அது அரசியல் முழக்கம் அல்ல. அது ஏன் நாம தேசிய கல்விக் கொள்கையை 2020 ஏன் எதிர்க்கிறோம் என்ற புரிதல் சரியாக இருந்தால்தான் மாநில கல்விக் கொள்கை மீது நாம் என்ன விமர்சனம் வைக்கிறோம் புரிஞ்சுக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கையினுடைய நகல் தான் மாநில கல்விக் கொள்கை என்று பேசுகிறார்கள். அவ்வாறு பேச இயலாது. மாநில கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை தான். அதுல விமர்சனம் இருந்தால் அதைத்தான் விமர்சனம் செய்யணும். இது ஒரு நகல், அங்கிருந்து அப்படியே காப்பி அடிச்சு போறான் அப்படின்னு சொல்றது சும்மா மேம்போக்கா அப்படி பேசுறதுக்கு, ஒரு அரசியல் செய்வதற்கு தான் பயன்படுமே தவிர அவ்வாறு சொல்வது, அவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது நியாயமற்றது. வணிகமயமாக்க கூறு 2020ல தொடங்கல. வணிகமயமாக்கல் கூறு எப்ப தொடங்கிச்சு? 80களில் தொடங்கிச்சு. அப்ப 80களில் 40 ஆண்டுகளாக நாம நடத்திட்டு இருக்கிற போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல. 400 வருஷமாக கல்வி வேண்டும் என்று போராடினால் 40 ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைச்ச உரிமையை காப்பாற்றுறதுக்கான போராட்டத்தை நடத்திட்டு. எனவே ஒட்டுமொத்தமாக நீங்க தேசிய கல்விக் கொள்கை 20 நகல் தான் இது என்று சொல்லி ஒற்றை வரையில் முடித்து விட்டு போற ஏற்பாடு இருக்கக்கூடாது. ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா,
கல்வியை பற்றி பேசாத ஆவணம் எங்கே வேண்டுமானால் நான் வாதிட தயாராக இருக்கிறேன். கல்வியை பற்றி பேசுகிறதா எடுத்து சொல்லுங்க, எந்த இடத்துல கல்வியை பற்றி பேசுது? எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன், மூன்று தான். எங்க பட்ட படிப்பு படிச்சா கூட சரி. லிட்ரஸின்றதை நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம்? பள்ளிக்கூடத்துக்கு லிட்ரஸின்னு சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியும். எழுத்தறிவு வேண்டும்பா, எழுத்தறிவுக்கு தானே பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். பல்கலைக்கழகத்துக்கு லிட்ரஸின்னா இது என்னடா இது அப்படிதான் நினைப்பாங்க எல்லாரும். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் சேருங்க, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2023 இன் கீழ சிலபஸ் எழுதலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ 4 ஆவணங்கள் இருக்கு. நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆவணம் இருக்கு. நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு ஆவணம் இருக்கு. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு ஆவணம் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் ஒரு ஆவணம் இருக்கு. 2 ஆவணம் இருக்கு. இது இந்த ஆவணங்களை மொத்தமாக சேர்த்து படிக்கும் பொழுதுதான் அதோட சூட்சம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஆவணம் மொத்தமாக என்ன செய்கிறதுன்னா வளாகம் இல்லாத படிப்பு. வளாகம் இல்லாத படிப்பு. ஏன் வளாகம் இல்லாத படிப்பு? வளாகம் ஒன்று இருந்தாதான் இடஒதுக்கீடு, வளாகம் ஒன்று இருந்தாதான் எல்லாம் சேர்ந்து படிக்கணும்ன்ற பிரச்சனை வருது. வளாகமே கிடையாது, எங்க வேணாலும் படிச்சுக்கோ, எப்படி வேணாலும் படிச்சுக்கோ, எல்லாத்தையும் ஆன்லைன்ல படிச்சுக்கோ. இப்ப ஐஐடில கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க. இத வேற விவாதம் எப்படி நடக்குதுன்னா, அரசு பள்ளி மாணவரா அரசு பள்ளி அல்லாத மாணவன், எந்த மாணவனா வேணா இருந்துட்டு போட்டோம், இதை விட மாணவனை ஏமாற்றுவதற்கு ஒரு யுக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐஐடில சேர்ந்திருக்காங்கல்ல, சேர்ந்ததா சொல்றாங்கல்ல, அவங்க ஐஐடில போய் படிக்க போறாங்களா? ஐஐடி டீச்சர் நேரடியா அவருக்கு பிசிக்கலா கிளாஸ் ரூம் எடுக்க போறாரா? பல மாநிலத்தில் இருந்து, இல்ல இன்னும் சொல்ல போனா பல நாடுகள்ல இருந்து அங்கே படிக்கக்கூடிய பாடம் நடத்துற அந்த ஆசிரியர்கிட்ட நேருக்கு நேராக பக்கத்துல உட்கார்ந்து எதிரெதிரா உட்கார்ந்து படிக்கவோ விவாதிக்கவோ போறாங்களா? தேர்வு எழுதுவதற்கு மட்டும் எங்க வர போறாங்க? ஐஐடிக்குள்ள வர போறாங்க. இந்த மோசடி எங்கேயாவது நடக்குமா? இதுல என்னையா பெருமை? அது அரசு பள்ளி மாணவனா? அரசு பள்ளி மாணவனே கிடையாது, நீ செய்யறதே மோசடி. அது அரசு பள்ளி மாணவனை ஏமாற்றுகிறாய். அரசு பள்ளி மாணவன் போயிருந்தா, அரசு பள்ளி மாணவன் போறனா எனக்கு சந்தோஷம் தான். ஏமாறலப்பா நம்ம புள்ளன்ட்டு. வளாகம் இல்லாத கல்வி, அதுக்கு சிறந்த உதாரணம் தான் ஐஐடி எம்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. வளாகத்துக்குள்ளே வரமாட்டான், ஆனா அவனுக்கு சர்டிபிகேட் மாத்திரம் கிடைக்கும். அவனுக்கு எந்த பெருமை? ஐஐடில படிச்சலாம். அதாவது கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, ஆனா சாமியை நீ வெளியில இருந்து கும்பிட்டுக்கலாம். ஒப்பிட்டு பாருங்க, முன்னேறி போறீங்களா பின்னுக்கு இருக்கிறீங்களா? வரலாறு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க தெருவுக்குள்ள வந்தோம், கோயிலுக்குள்ள வந்தோம், அர்ச்சகர் ஆயிட்டோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஐஐடி இருக்கும்பா, ஐஐடி டிகிரி உனக்கு கிடைக்கும்பா. You can also claim to be IITian, but you cannot study inside the IIT. சாங்டம் சாங்டோரியத்துக்குள்ள வர முடியாது இல்ல, கர்ப்பகிரகத்திற்குள் வர முடியாது இல்ல. கர்ப்பகிரகத்துக்குள் எப்படி வர முடியாதோ அதே போல் உயர்கல்விக்குள் வர முடியாது. கர்ப்பகிரகத்துக்குள் வராமல் கோயிலுக்கு வெளியே இருந்தே சாமியை பார்த்ததாக நான் எப்படி திருப்தி அடைந்து கொள்ளணுமோ, நந்தனாரை போல் எப்படி நான் திருப்தி அடைந்து கொள்ளணுமோ அதை போல் நான் வெளியே இருந்து திருப்தி அடைந்து கொள்ளலாம். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. சரி, கல்வியை பற்றி பேசல, வளாகங்களை பற்றி அப்புறம் என்னவா பேசுகிறது அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் தான். ஒன்று, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்பது. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை, அதாவது இந்தியா என்ற தத்துவத்தை அழித்துவிட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்பது. அதுக்கு யாரா எதிரியா இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த மாநில அரசு நடத்துற பள்ளிகள் இருக்குல்ல, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்குல்ல, அந்த பள்ளியில படிச்சுட்டு வரவன் அதுக்கு எதிரியா இருக்கான். ஏன்னா அந்த பள்ளியில படிச்சுட்டு வந்தவன் என்ன செய்யறான்? பாவேந்தன் பாரதிதாசனோட வரிகளை சொல்றான், கவிஞர் தமிழொலியை கொண்டாடுறான், மொழி சார்ந்து சிந்திக்கிறான், மொழி சார்ந்த தேசிய இனமாக தன்னை உணர்கிறான். இந்த உணர்வு இருக்கக்கூடாது. ஒருவனுடைய மொழியை அழிப்பது அவன் பண்பாட்டை அழிப்பது. ஒருவன் மொழியை அழிக்காமல் அவன் பண்பாட்டை அழிக்காமல் அவனை நீ அடிமைப்படுத்த முடியாது. உலக வரலாறு. ஹிட்லர் என்ன செய்தார், முசோலினி என்ன செய்தார், வரலாறு நெடுக்க பார்த்திருக்கிறோம். அப்ப ஒருவரை அடிமை செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவங்க மொழியை அழிச்சது. ஜெர்மன் படை பிரான்சுக்குள்ள நுழைந்தது, அடுத்த நாள்ல இருந்து பிரெஞ்சு மொழி அவங்க படிக்க முடியாது. எந்த நொடி ஜெர்மன் படை பிரான்சுக்குள்ள நுழைந்ததோ அந்த நொடியில் இருந்து ஜெர்மன் மொழியை அவர்கள் படிக்க வேண்டும். அந்த போராட்டம் தான் பிரெஞ்சு போராட்டம். நீங்க அது முதல் உலக போராக இருக்கலாம், இரண்டாம் உலக போராக இருக்கலாம். பிரான்சும் ஜெர்மனியும் மோதிக்கொண்ட எத்தனை போர்களாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. பிரான்ஸ் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதே எதற்காக விடுதலை பெற்றது? மொழிக்காக தான். இங்கிலீஷ் பேசுறவன் பிரெஞ்சு பேசுற மக்களை ஆள முடியாது என்பதுதான் ஜோன் ஆஃப் ஆர்க். ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஃபாதர்லாண்ட், பிரான்சுக்கு மதர் ஆஃப் பிரான்ஸ் சொல்றமே ஜோன் ஆஃப் ஆர்க். சின்ன குழந்தை, சிறுமிதான், பெண். அந்த பெண் சொன்னது என்ன? நான் அவனை ஏற்க இயலாது, காரணம் அவன் இங்கிலாந்து கேப்டன், எனக்கு கேப்டன் நீதான். இதுதானே ஜோன் ஆஃப் ஆர்க். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மொழி என்பதுதான் உயிர். மொழி என்பதுதான் உயிர். மொழியை எடுத்து விட்டால் உயிர் இல்லை, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இல்லை.
என்ன செய்ய நினைக்குதுன்னு கேட்டா அது இருமொழியை பத்தி பேசல, மும்மொழியை பத்தி பேசல. எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் விவாதம் என்னன்னா இருமொழியா மும்மொழியா, இருமொழி. எங்கயா மொழியை பத்தி பேசியிருக்கான்? எங்க மொழியை பத்தி பேசியிருக்கான்? இந்திய மொழிகளின் அழிப்பு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்திய மொழிகளை அழிப்பது. இந்தியாவில் கொஞ்சம் பேர் வந்து ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. துளசிதாஸ் எழுதின ராம்சரித்ரமானஸ் உருவான ஆவாதி மொழி, அது ஆவாதி மொழியை விழுங்கிய ஹிந்தி. சும்மா இல்ல, துளசிதாஸ் எழுதினார் ராம்சரித்ரமானஸ், அது எழுதப்பட்டது ஆவாதி மொழி. உத்தரப்பிரதேஷ் மக்களுடைய கண்ணியம் ஆவாதி மொழியில் இருக்கு. போஜ்பூரி மக்களுடைய கண்ணியம் போஜ்பூரி மொழியில் இருக்கு. பிகாரி மக்கள் மைத்திலி. இப்படி எத்தனை மொழிகள். ஆனா நாம இங்க உட்கார்ந்துட்டு என்ன சொல்றோம்? பீகார்காரன் ஹிந்திக்காரன். நாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. இங்க உட்கார்ந்துட்டு உத்தரப்பிரதேஷ்காரனை பார்த்து உத்தரப்பிரதேஷ்காரன் ஹிந்திக்காரன். அதெல்லாம் ஹிந்தி பெல்ட். பல நூறு இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கியது. அந்த மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துடிப்பை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை ஹிந்தி பெல்ட் சொல்லி பழிக்கிறீங்களே. நீங்க மனுஷனா கேட்க மாட்டேன். என்ன கேட்டான் பாட்னால ஒருத்தன், ஐ ஃபர்ஸ்ட் டைம் கமிங் இன்டு a ஹிந்தி பெல்ட். கங்கால நின்னு என்ன செருப்பு கழட்டி அடிக்காத குறை. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தான். சரியா? அது வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டான், என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டான். எங்க ஊருடைய அங்க வந்து ஒரு கத்திரிக்காவை அவ்வளவு அழகா சமைச்சு கொடுப்பாங்க சப்பாத்தியோட. அந்த டிஷ் நான் பண்ணி கொடுக்கறேன்னு அவன் வந்து சொல்றான். அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவன் ஐ ஃபர்ஸ்ட் டைம் ஐ கம் இன்டு ஹிந்தி பெல்ட்னு கொதிச்சு போயிட்டான். அறிவு இருக்காடா அவனுக்குன்னு. பக்கத்துல இருந்தவர் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னதை வந்து எனக்கு மொழிபெயர்த்து சொன்னார். அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அப்படின்றது. அது ஹிந்தி பெல்ட் அல்ல. அப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? மகாராஷ்டிரால மராத்தி மொழியை ஹிந்தி விழுங்கி கொண்டிருக்கிறது. ஹிந்தி விழுங்குவதை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் மகாராஷ்டிரா நடக்கிற போராட்டம். அவங்க நோக்கம் என்ன? இந்தியாவில் இருக்கிற பாதி மொழிகளை விழுங்கியாச்சு, ஹிந்தி தான் உருவாக்கியாச்சு. இப்ப மிச்ச பாதி மொழிகளை என்ன செய்யணும்? விழுங்கணும். இப்ப விழுங்கிடுச்சு இல்ல, இப்ப அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? சமஸ்கிருதத்தை பேச வைக்க போறோம், சமஸ்கிருதத்தை படிக்க வைக்க போறோம். நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வட இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்களா, எம்பி எம்எல், அவங்க பேசினதெல்லாம் நீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. we should make sanskrit a home language. அதான் அவங்க இலக்கு. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 2011 சென்சஸ் படி 23,000 பேர் தான் சமஸ்கிருதம் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? 2020 தேசிய கல்விக் கொள்கை மூலமாக சமஸ்கிருதம் என்பது வீட்டுக்கு ஒருத்தர் பேசணும். வீட்டிலே பேச்சு மொழியாக எதை மாற்றுவது? சமஸ்கிருத மொழியை மாற்றுவது. இதுதான் இலக்கு. அத மீதி இருக்கிற இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கிய பிறகு அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எது மொழி? சமஸ்கிருதம். அப்ப என் மொழியை பற்றி நான் என்ன செய்ய முடியாது. அப்போ அவன் சொல்லுவான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து the ஹிந்தி பெல்ட்னுவான். எதை? the southern states, கேரளா, தமிழ்நாடு, they all speak Hindi, no? சோ நீங்க எப்படி மெட்ராஸ்ல உட்கார்ந்துகிட்டு உத்தரப்பிரதேச பார்த்து பீகாரை பார்த்து ஹிந்தி பெல்ட்னு சொன்னீங்களோ, அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர், அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து கூட மக்கள் என்ன சொல்லுவாங்க? southern states have become Hindi belts. முடிஞ்சிருச்சா கதை? ஆக இந்தியா என்பது ஒரு தத்துவம். இந்தியா என்பது மண்ணும் கல்லும் அல்ல. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, அது அல்ல. இந்தியா என்பது வேற்றுமையை அங்கீகரிக்கிற, உலகத்திற்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குற ஒரு மண், ஒரு பூமி. உலகத்துல எந்த நாட்டுல இது கிடையாது. நீ வேற சாப்பாடு சாப்பிடு, நான் வேற சாப்பாடு சாப்பிடுறேன். நீ வேற Dress போட்டுக்கோ, நான் வேற Dress. நீ வேற மாதிரி கடவுளை கும்பிட்டுக்கோ, நான் வேற மாதிரி கடவுளை கும்பிட்டுக்கிறேன். ஆனா நாம எல்லாம் இந்தியர்கள். யூனிக்னஸ், தனித்தன்மை. எங்கடா தனித்தன்மைன்னு கேட்டா அது இந்தியாவுல வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றதுதான் இந்தியாவுடைய தனித்தன்மை. கல்விக் கொள்கை 2020 வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த தனித்தன்மையை அழிப்பது. கிரிக்கெட் மேட்ச்ல பண்ணிட்டானே, பட்டோடி பேரை தூக்குறதுன்றது சாதாரண விஷயமா? பட்டோடி பேர்ல தான கோப்பை. நீ உண்மையிலேயே டெண்டுல்கரையும் ஆண்டர்சனையும் மதிக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னொரு கோப்பை உருவாக்கு, வேறு வடிவத்தில் நீ வந்து பாராட்டு. எதுக்கு பட்டோடி என்ற பெயர்? வரலாற்றில் முதல் இந்திய கேப்டன் என்ற பெயர். அதான இந்தியா. இந்தியாவுடைய முதல் கேப்டன், நபிகளை பின்பற்றக்கூடியவன். என்ன வலிக்குது உனக்கு? நான் கேட்கிறேன், என்ன வலிக்குது உனக்கு? அந்த அடையாளமே தெரியாமல் அழிப்பது தானே. எல்லா தளத்திலும் அது நடக்கிறது என்று சொன்னால் கல்வி தளத்துல அந்த விஷத்தை விதைப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம். ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்களா? இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் 2500 கோடி ரூபாய் விஷயம் அல்ல. பிஎம் ஸ்ரீல என்ன சொல்லியிருக்குன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 சோதனை கூடம்னு சொல்லியிருக்கு. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப், நீங்க இப்போ ஓபன் பண்ணுங்க, நீங்க நெட்ல போயிட்டு பிஎம் ஸ்ரீ வலைதளத்தை ஓபன் பண்ணுங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க, படிங்க, ஹோம் பேஜ்ல. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒவ்வொரு கூறையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய பள்ளியாக எது இருக்கும்?
PMC பள்ளி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வயதுல PMC ஸ்கூலுக்குள்ள ஒரு பையன் வந்தா, பையனோ பொண்ணோ வந்தா, 18 வயதுல வெளியில அனுப்புறோம்ல, அந்த இந்த 15 வருஷம் அவன் கிட்ட இருக்கான்ல, என்ன செய்ய போறான்? அவன் இன்னைக்கே மாத்தணும்னு நினைக்கல. இந்தியர்களை இன்னைக்கே மாத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப இந்தியர்களை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அந்த தலைமுறை எது? இட்ஸ் a cult. CULT cult. அந்த மக்கள் திரள் எப்படிப்பட்ட திரளாக இருக்கும்? யார் அரசுக்கு தலைவராக இருக்கிறாரோ அந்த தலைவர் எதை சொன்னாலும் ஏற்கிற திரளாக இருக்கும். தலைவரை கேள்வி கேட்காது. தலைவர் இதை செய்ய என்றால் செய்யும், தலைவர் இதை செய்யாதே என்றால் செய்யாது. இப்ப கேட்கிறாங்கல்ல, இதை நான் ஏன் செய்யணும்னு கேட்கிறாங்கல்ல. மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு தங்கர் அவர்களை கடுமையாக விமர்சித்தவன் நான். ராஜினாமாக்கு பிறகு 1 மாசம் கழிச்சு காலி பண்ணி எந்த வீட்டுக்கு போனார் கவனிச்சீங்களா? இந்தியர்களுடைய பண்புங்க, மான ரோஷம் இந்தியர்களுக்கு இருக்குன்ற எடுத்துக்காட்டு தானே அது. யாருக்கு செக் வச்சாரு, யாருக்கு சவால் விட்டுருக்காருன்னு பாக்குறீங்களா நீங்க? இந்த ரோஷம் மானம் யாருக்கு இருக்க கூடாது? இந்தியர்களுக்கு மொத்தமா அந்த ரோஷத்தை மானத்தை எடுத்துடணும். அப்படி எடுக்கணும்னா அது 1 நாள் 2 நாள்ல முடியாது. 3 வயசுல அந்த குழந்தைய வீட்டில இருந்து புடுங்கி வெளியில கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை எதுவா வரும்னு கேட்டா, நாசி கல்ச்சர் எப்படி உருவாக்கினாங்க, நாசிக்கள் எப்படி ஒரு மக்கள் திரளை உருவாக்க முயற்சி செய்தார்களோ, பாசிக்கள் எப்படி ஒரு மக்கள் திரளை உருவாக்க நினைத்தார்களோ, அதை போல இந்தியா என்பது ஒரு ஒற்றை பண்பாடு, பன்முக பண்பாடு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு 15 ஆண்டு கால பயிற்சி கூடமாக எது இருக்கும்? PMC பள்ளி இருக்கும். ஏதோ 2500 ரூபாய் கொடுத்துட்டா PMC எடுத்துப்போமா? 2500 கோடி பிரச்சனையா இது? ஒரு பக்கத்துல சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியா தான் இந்தியா என்று நிறுவுவது, இன்னொரு பக்கத்தில் அதற்கு எது தடையாக இருக்கும் கேட்டா அரசு கல்வி கட்டமைப்பு தடையாக இருக்கும். அரசு கல்வி கட்டமைப்பை சிதைக்கணும்னு சொன்னா முதல்ல சிதைக்கப்பட வேண்டியது அரசு உதவி பெறும் கட்டமைப்பு. யோசித்து பாருங்க, வண்ணாரப்பேட்டையில பிட்டி தியாகராயர் கல்லூரி மேல்நிலை பள்ளி, பிட்டி தியாகராயர் கல்லூரி தொடங்கி இந்த பக்கம் தெய்வநாயகம் தியாகராய நகர் ஆண்கள் பள்ளி, அவருடைய உறவுக்காரர் தான் குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் பள்ளி. நீதி கட்சியின் மகத்தான தலைவர்கள் இவங்க எல்லாம். இந்த நீதி கட்சியின் மகத்தான தலைவர்கள் என்ன செய்தாங்க? தன் சொத்தை கொடுத்தாங்க. அரசு ஆசிரியர்களை போட்டது. அப்படிதானே மிஷனரிஸ் பள்ளி நடத்தினாங்க. அப்படிதானே இஸ்லாமிய பள்ளிகள், மதரசி ஆசாம் பள்ளி இருக்கு, முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த அரசு உதவி பெறும் பள்ளியை முதல்ல காலி பண்ணாதான் எங்க நான் கை வைக்க முடியும்? ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் குள்ள கொண்டு வரணும்ல. எய்டட் ஸ்கூல் இருந்தா எப்படி காம்ப்ளெக்ஸ் குள்ள வருவான்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டில செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் ஆரம்பிக்க நான் சொல்லணும்ல. அப்ப அரசு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், டெல்லி பல்கலைக்கழகத்தில் செல்ஃப் சப்போர்ட், மாணவர்கள் தங்களுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிப்பாங்க. அந்த கட்டணத்திலிருந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அரசு சம்பளம் கொடுக்காது. இதுதான் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். சுயநிதி பிரிவு. அரசு உதவி பெறும் கல்லூரியை வச்சுக்கிட்டு எப்படி சுயநிதி பிரிவை நீங்க அரசு கல்லூரியில தரப்பீங்க? அப்ப அரசு கல்லூரியில நீங்க சுயநிதி பிரிவை தொடங்கணும்னா முதல்ல எதை காலி பண்ணணும்? அந்த முதல் பள்ளிதான் டிபி ஜெயின் காலேஜ் தொடப்பாக்கத்துல. இன்னைக்கு மதுரையில ஒரு காலேஜ் டிபி ஜெயின் காலேஜுக்கு அடுத்தபடியாக 3 ஆண்டுகளாக பட்டப்படிப்பை அட்மிஷன் போடாம இருக்கு. இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை. ஆக ஒரு பக்கத்துல ஒட்டுமொத்த இந்தியாவை சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியாவாக மாற்றுவது, இன்னொரு பக்கத்துல ஒட்டுமொத்த கல்வியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கிறது? இதுல ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் மாநில கல்விக் கொள்கைக்கு வரேன். 3/4 மணி நேரம் ஆயிருச்சு, இன்னும் வரலையே நீங்க நினைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. PMC பள்ளி தங்கிட்ட வர்ற 3 வயசுல வர 15-18 வயசுல அனுப்புற இந்த 15 வருஷம் அவங்க எல்லாம் தான் நினைத்த மக்கள், அது மட்டும் நோக்கம் அல்ல. 58,800 பள்ளின்னு கொடுத்திருக்காங்க மாநில கல்விக் கொள்கையில. அந்த 58,800 பள்ளியில எத்தனை பள்ளி அரசு பள்ளி, எத்தனை பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளின்னு எனக்கு தெரியாது. அரசு சொல்லணும். நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு 38,000 பள்ளி இருக்கு அரசு பள்ளி. 38,000 அரசு பள்ளிகள் இருக்குன்னு சொன்னா சில 100 PMC பள்ளிகள் அந்த இடத்துல நிறுவிட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு கல்வி மாவட்டத்திற்கு, ஒரு கல்வி மண்டலத்துக்கு என்று ஒரு சில பள்ளிகள். PMC பள்ளி என்பது நவோதயா பள்ளி மாதிரி புதுசா உருவாக்குற பள்ளி கூட கிடையாது. நீங்க கலைஞரோட கடிதத்தை பார்க்கணும். மாதிரி பள்ளிகளை ஏற்க முடியாதுன்னு கடிதம் எழுதுறார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்யறாரு? எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு பதில் எழுதுறாங்க. அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க பதில்ல என்ன சொன்னாங்கன்னா, மாதிரி பள்ளி உங்க காலத்தில் தான் திறக்கப்பட்டதுன்னாங்க. உடனே அடுத்த நாள் கலைஞர் பதில் கொடுத்தார். அது படிக்கணும், ரொம்ப முக்கியமா. ஒன்றிய அரசு கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பழங்குடி மக்கள், குறிப்பாக பட்டியலெடுத்த மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று யாரெல்லாம் கல்வி பின்தங்களுக்கு உள்ளானார்களோ, அப்படி கல்வி பின்தங்கள் உள்ளான மக்கள் இருக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு பள்ளிகள் இல்லை என்கின்ற போது அந்த இடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறான்.
அந்த புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்ததா அந்த பள்ளி திறக்கப்பட்டது. அவருடைய பதில் நவோதயா அல்ல, அது நோக்கம் வேற, இது நோக்கம் வேற, அது புதுசா உருவாகுது. பிஎம்சி கிடையாது. பின்னால் அவர் என்ன செய்யறாரு? சமச்சீர் கல்விக்காக சட்டம் எழுதுறார். நோக்கம் என்ன? சமமான கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுப்பது. பாடத்திட்டத்தில் தொடங்குறார். எனவே இந்த மாதிரி பள்ளி போன்ற எல்லா பள்ளிகளையும் மாற்றி சமமான கற்றல் வாய்ப்பை, தந்தை பெரியார் எதிர்பார்த்த சமூக நீதியை நிலைநாட்டுவது, அதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் சமம் சீர். அதெல்லாம் தாண்டல. அந்த ரெண்டு சொற்களுடைய கூட்டுச்சொல் சமச்சீர். அதனால கொதிச்சு எழுந்தாங்க. அந்த சமச்சீர்னா என்னன்னு கூட புரிஞ்சுக்காம அந்த வார்த்தையோட அர்த்தம் நீங்க ஒன்னா படிக்கிறதா, அது எப்படி இப்படித்தானே பேசினாங்க. பிஎம்சி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளிக்கு மட்டும் நிதி கொடுத்து அந்த பள்ளியில படிக்கிற மட்டும் ஆகச் சிறந்தவன், அந்த பள்ளியில படிக்கிறவன் உயர்கல்விக்கு போவான்னு சொல்ல மற்ற பள்ளியில படிக்கிறவன் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூறு 21க்கு எதிரானது இல்லையா? தாழ்வு மனப்பான்மை உருவாகாதா? அரசமைப்பு சட்டத்தின் கூறு 16க்கு எதிரானது இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு. அரசு பள்ளிகள் என்ன ஆகும்? பலவீனப்படும், மாணவர்கள் சேர மாட்டாங்க. அப்ப பல்லாயிரக்கணக்கான மாநில அரசு பள்ளிகள் மூடப்படும். இப்பவே மூடுது இல்ல? பல்லாயிரக்கணக்கான மாநில அரசு பள்ளிகளை மூடிய பிறகு மிச்சம் மீதி என்ன இருக்கும்? சில நூறு பிஎம்சி பள்ளி இருக்கும். அந்த சில நூறு பிஎம்சி பள்ளி என்ன செய்யணும்? இன்றைக்கு எப்படி சைனிக் பள்ளி, பாதுகாப்பு துறையின் கீழ் இருக்கிற சைனிக் பள்ளி, அந்த சைனிக் பள்ளியை எப்படி கொண்டு போய் தனியாருடைய நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தாங்களோ, அதை போல் இறுதியாக இந்த பள்ளிகளை தனியார் கிட்ட கொடுக்கிற சதி திட்டம் தான் பிஎம்சி. அதுக்காக அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்றான். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் வந்துருது, மாநில அரசுக்கு அதிகாரம் வந்துருது. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் யார் கேட்பாங்க? அந்த பிஎம்சி கேட்கும். என்னன்னா பிஎம்சி என்பது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிஎம்சி, அது நோக்கமே என்ன? தேசிய கல்விக் கொள்கையினுடைய அனைத்து ஆஸ்பெக்ட்ஸ், அனைத்து கூறுகளையும் பரிசோதிக்கிற இடம், செயல்படுத்தி பார்க்கிற இடம். அப்ப ஒட்டு மொத்தமாக பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் வணிகம் மயமாக்குறது தான். நம்ம ஆளுநர் திரு RN ரவியை தான் நான் நன்றியோடு அடிக்கடி நினைச்சு பார்க்கிறது. காரணம் என்னன்னா, அவர் தான் ரொம்ப கரெக்டா தேசிய கல்விக் கொள்கையை விளக்கி பேசியவர். அவர் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொன்னார். நீங்கெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை 2020 படிக்காமலே பேசுகிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஒரு ஹானரபிள் கவர்னர், இஸ் a chancellor of many universities, அப்படிப்பட்டவர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா, திரும்ப திரும்ப நானே எடுத்து ஏதோ ஒரு பொடி இருக்குதுல அப்படி திரும்ப திரும்ப படிக்கும் போது தான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு கேட்டா, அதுல ப்ரீவியஸ் ஹிஸ்டரின்னு ஒன்று எழுதியிருக்கு. ப்ரீவியஸ் பாலிசின்னு ஒரு 3 லைன்ல இருக்கு. அந்த ப்ரீவியஸ் பாலிசில என்ன தெரியுமா எழுதியிருக்கான்? தி அன்பினிஷ்ட் அஜெண்டா ஆஃப் 1986/1992 இஸ் டெல்ட் வித் இன் திஸ் பாலிசி. 1986 1992 எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார்களோ அந்த கூறுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து கூறுகளும் இந்த. அப்ப நிறைவேற்றாமல் விட்டது எது? ஒட்டுமொத்த கல்வி வணிகமயமாக்குறது. அதான இலக்கு, அதான டிஃபரன்ஸ். 68க்கும் 86க்கு அதான். அதனால 68 பத்தி பேசல. 86 காங்கிரஸ் தான், 92 காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பிடிக்கல, அதுக்காக 68 பேசல நீங்க சொல்ல முடியாது. 86 92 திரு மோடிக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, 86லயும் 1992ல தான் கல்வியை வணிகமயமாக்கத்திற்கான சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கு. ஆனா அவங்களால செய்ய முடியல. ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை கொண்டது. போராட்டங்கள் நடக்கும்போது போராட்டங்களுக்கு செவி சாய்த்தது. எல்ஐசியை கூறு போட வேண்டும் என்ற மசோதாவை 405 எம்பிக்களை வைத்துக் கொண்டு 420 ஆதரவு கொண்ட மக்களவையில அந்த மசோதாவை திரும்ப பெற்றார் ராஜீவ் காந்தி. அது காங்கிரஸ். வித்தியாசம் இருக்கு. பாஜகவும் காங்கிரசும் ஒண்ணு சொல்ல முடியாது. 545 அன்னைக்கு 543 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 543 பேர்ல ஒரே ஒரு சிபிஎம் எம்பி, ஒரு சிபிஎம் ராஜ்யசபா எம்பி, அந்த ஒரு எம்பி எழுதின கடிதம், அந்த கடிதத்துக்கு 27 பேர் தான். 27 பேர் 28 பேர் 2 டஜன் பேர் தான் அன்றைக்கு தேர்தல கம்யூனிஸ்ட் எம்பிக்கள். அந்த 2 டஜன் பேர் இருந்த அந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள்ல ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி எழுதின கடிதம், அந்த கடிதத்துக்கு மரியாதை கொடுத்து ஒரு மசோதாவை திரும்ப பெற்றது திரு ராஜீவ் காந்தி. ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம். 1 கோடி பேர் போராடி 1000 பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட என் மசோதா சிறந்த மசோதான் பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். எனவே அன்பினிஷ்ட் அஜெண்டா என்று சொன்னால்
சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து 2016 நிறுத்தப்பட்ட மானியங்கள். அதனால் இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் தத்தளிச்சிட்டு இருக்கு. மொத்த நிதியை யார் கொடுக்க வேண்டியது இருக்கு? மாநில அரசு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் குறைஞ்சு வச்சு, எனவே மாநில அரசால் கொடுக்க முடியல. நிதி சிக்கல்ல சிக்கி தவிக்குது. இந்த சிக்கல் இருந்து எப்படியே மீள்றதுன்றதுதான் போராட்டம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தால் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் யார்கிட்ட போயிடும்? யாரோ ஒரு தனியாருடைய கட்டுப்பாட்டில் போய்விடும் என்ற சூழ்ச்சி தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் சொல்றோம். ஏன் நிராகரிப்போம் என்றை புரிந்து கொண்டால்தான் அதற்கு மாற்று என்னன்றது நமக்கு புரியும். 2021 தேர்தல் என்பது கல்வி சம்பந்தப்பட்டு நடந்த தேர்தல். யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற விவாதம் மற்ற தேர்தலில் நடந்ததே கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பது, மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குவது என்பதுதான் மக்கள் கொடுத்த வாக்கு. இட்ஸ் a political mandate. அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்பொழுது மாநில அரசு ஒரு கொள்கையை வெளியிட்டிருக்கிறது. மாநில அரசு வெளியிட்டிருக்கிற கொள்கை என்பது ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வது. அது மாற்று கருத்தே கிடையாது. எஸ்டாப்ளிஷ் பண்றது, ரைட் எஸ்டாப்ளிஷ் பண்றது. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு அத்தகைய உரிமையை நிலைநிறுத்திக் கொண்டது. இந்த இடத்துல தான் கர்ம வீரர் காமராஜரை தந்தை பெரியார் ஆட்சியில் அமர்த்தினார். அழகு பார்த்தார். ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் உருவானது. தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல அதை பொருத்தி பார்க்கணும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மாநில கொள்கையை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதை மற்ற மாநில அரசுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருப்பது இந்த மாநில கல்விக் கொள்கை வரவேற்புக்குண்டான மிக முக்கியமான காரணம். இந்த மாநில கல்விக் கொள்கைக்குள்ள அம்மா அவர்கள் வரவேற்புரையில் பேசியதை போல பல்வேறு விஷயங்கள் மாணவர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் அதில் இருக்கின்றன. மாற்று கருத்து இல்ல. அடிப்படையில் சிக்கல் 2 இடத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி நீதியரசர் முருகேசன் அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவுல 11 பேர் பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை நம்ம யாரும் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. எனவே அந்த 11 பேரையும் நேர்ல கூப்பிடுங்க. நேர்ல யார் கூப்பிடணும்? முதலமைச்சர் கூப்பிடணும். நேருக்கு நேராக முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்விக் கொள்கையில் வேறு என்னென்னலாம் நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, இந்த கல்விக் கொள்கையை இன்னும் செழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதை முதலில் யார்கிட்ட விசாரிங்க. நீங்க மத்தவங்க கிட்ட நான் கேட்கல. அந்த குழுவில் இருந்த 11 பேர், அந்த குழுவில் இருந்த பாதி பேரு அரசு பள்ளியை பாதுகாக்கணும்னு போராடினவங்க. அந்த குழுவில் இருந்த பாதி பேரு பொதுப்பள்ளி முறைமைக்காக போராடினவங்க. சமமான கல்வி வேணும்னு கேட்டவங்க. பாதுகாப்பு கொண்ட கல்வி கட்டமைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க. எனவே அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. என்ன செய்யலாம்னு கேளுங்க. விமர்சனத்தை வைத்திருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகள், ஆசிரியர் அமைப்புகள், கல்வி அமைப்புகள் கூப்பிடுங்க, பேசுங்க. ஜனநாயகம் ஜனநாயகம் கலைஞர் அதை செய்திருக்கிறார். கடந்த காலத்தில் அது நடந்திருக்கு. பேசுங்க. அதான் நாம சொல்றோம். இந்த கல்விக் கொள்கையில சிக்கலாக பார்ப்பது என்னன்னு கேட்டா, மாதிரி பள்ளி வெற்றி பள்ளி அதை கொண்டாடுவது என்பது நியாயம் இல்லை என்பது. சமக்கிர சிக்ஷா கீழே நிதியை கொடுக்கிறது ஒரு கூறாக ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்னாங்க. அது சமக்கிர சிக்ஷா திட்டத்தோட கூறு. அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான், அந்த தகைசால் பள்ளியை தான் நீங்க வெற்றி பள்ளின்னு சொல்றீங்க. சமக்கிர சிக்ஷா எப்ப வந்தது? சர்வ சிக்ஷா அபியான் முடிஞ்சு ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் முடிஞ்சு 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் அனைவருக்கும் கல்வி 1ல இருந்து 8 அந்த திட்டம் முடிஞ்சு 9ல இருந்து 12 வரைக்கும் இடைநிலை கல்வி அந்த திட்டம் முடிந்து அதற்கு பிறகு 2 திட்டத்தையும் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம். அதுதான் உங்களுக்கு சமக்கிர சிக்ஷான்ற. சமக்கிர சிக்ஷா அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழ அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல வரக்கூடியதுதான் இந்த 2018 இருந்து இருக்கு. உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை எப்ப வந்தது? 2020 வந்தது. அப்ப 2018 இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த வெற்றி பள்ளியை கொண்டாடாதீர்கள். மாதிரி பள்ளி, நாங்க மாதிரி பள்ளி எல்லா பள்ளிகளையும் படிப்படியாக மாதிரி பள்ளி ஆக்காதீங்க. எல்லா பள்ளியுமே சோதனை பள்ளிகள் தான், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் தான், புதுசா உருவாக்குற ஸ்கூல் தான். எல்லா பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் சமமானவர்கள், எல்லா பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் சமமானவர்கள். எனவே அனைத்து பள்ளிகளையும் சமமாக வழிநடத்துங்கள். 2வது விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அதுல மேல்நிலை பள்ளி கல்வின்ற தலைப்புல, ஹையர் செகண்டரின்ற தலைப்புல அவங்க இடைநிலைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, செகண்டரின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. நீங்க செகண்டரின்னு சொன்னீங்கன்னா 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும், 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அடுத்த நாள் மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் கூட அதை தெளிவுபடுத்துறாரு. நாங்க 9ஆம் கிளாஸ்லயே இதை செய்வோம்னு சொல்றேன். ஆங்கில இந்து பத்திரிகையில அவர் எக்ஸ் தளத்துல போட்டதை எடுத்து ஆங்கில இந்து பத்திரிகையில அது போடுறாரு. 9ஆம் வகுப்பில் இருந்தே அப்படின்ற விஷயம். இது என்ன அப்படின்னு கேட்டா, வொகேஷனல் ட்ரைனிங், கேரியர் கைடன்ஸ். வொகேஷனல் ட்ரைனிங்னா வேலை பயிற்சி, வேலைக்கான பயிற்சி.
கேரியர் கைடன்ஸ்னா வேலை வாய்ப்புக்கானது. ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. கேரியர் கைடன்ஸ் அல்ல. கேரியர் இஸ் டிஃபரண்ட், ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது டிஃபரண்ட். அப்போ ஒரு வேலையை நோக்கி தள்ளக்கூடிய இடமா பள்ளிக்கூடம் என்பதுதான் நம் கேள்வி. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். உடனே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 1977-78 அதாவது 68 பாலிசி நடைமுறை வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு இல்ல. 77-78ல ஹையர் செகண்டரி கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது வொகேஷனல் ஸ்ட்ரீமும் இருந்திருக்கு, ஜெனரல் ஸ்ட்ரீமும் இருந்திருக்கு. நாங்க வொகேஷனல் ஸ்ட்ரீம் பையனுக்கு தான் அதை சொல்றோம் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் தேர்ச்சி பெற்ற அரசு துறை உயர் அதிகாரிகள் உண்டு. அந்த தேர்ச்சி பெற்ற அரசு துறை அதிகாரிகளுக்கு எப்படியெல்லாம் பேசணும், எதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்கிறதுக்கு இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உண்டு. இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனத்துடைய ஜாதி என்னன்னு கண்டுபிடிங்க. யார் யாரு எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருக்கு நிதி வருது, யார் இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. +1 +2ல வொகேஷனல் ஸ்ட்ரீம் 1977-78 அறிமுகமானதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் உண்டு வொகேஷனல்ல. எந்த மாவட்டத்திலன்னு கேட்டா ஈரோடு மாவட்டத்தில் இருந்தது. இப்பதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்டர் ரிட்டையர் ஆனாரு. ரிட்டையர் ஆனவங்க அந்த கோர்ஸை கொஞ்ச நாளைக்கு அந்த ஹெட்மாஸ்டர் பிடிஎ ஃபண்ட போட்டு ஒரு வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் போட்டு கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, துணி தயார் செய்யற நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு போவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட சில குடும்பங்கள் அந்த படிப்பை எடுத்தது. ஆனால் வொகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்ட்ரீமுடைய தத்துவம் என்ன, அந்த ஸ்ட்ரீம்ல சேர்ந்த மாணவர்கள் யாரு, எதுக்கு சேர்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது 77-78ல இருந்தே ஃபோக்கஸ்டா இந்த ஸ்டூடண்ட்ஸ். நான் தொழில்நுட்ப கல்வியில உயர்கல்வி படிக்க போறேன், டெக்னாலஜில படிக்க போறேன். அப்ப டெக்னாலஜில படிக்கும் பொழுது நான் வொகேஷனல். அப்ப +2 முடிச்சுட்டு அவன் எங்க போவான், டிப்ளமா போலாம், டிகிரி போலாம், எதுக்கு அவனால போக முடியும். அப்போ மேல் கல்வி படிக்கிறதுக்கு, தொழில்நுட்பம் சார்ந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவன் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்தானே தவிர உடனடியா எங்க போறதுக்கு கிடையாது, வேலைக்கு போறதுக்கு கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப 17 வயசு ஆயுது இல்லப்பா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஹையர் செகண்டரி முடிச்சு அடுத்த 6 மாசத்துக்குள்ள என்ன 18 வயசு ஆயுது இல்ல. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்ப அப்பா அம்மா கஷ்டப்படும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை திறனை கொடுத்து அந்த பிள்ளைய ஒழுங்கா வேலைக்கு அனுப்புறது உனக்கு என்ன வலிக்குது? நாங்க அது நல்லது தானே பண்றோம். ஹையர் செகண்டரி முடிச்சுட்டா 18 வயசு ஆயிடுச்சு, அவன் ஒரு வேலைக்கு போறான், அவன் படிக்கட்டும், ஆன்லைன்ல படிக்கட்டும், அவன் டே காலேஜ்ல படிக்கட்டும், ஈவினிங் காலேஜ் வேலைக்கு போட்டோம், ஈவினிங் காலேஜ்ல படிக்கட்டும், டேல வேலைக்கு போட்டோம், உனக்கு என்ன வலிக்குது? சரி, இப்ப என் கேள்வி என்ன, அவர் எதுக்காக வேலைக்கு போறாரு? அப்பா அம்மாவோட கஷ்டத்துக்காக வேலைக்கு போறாரு. அப்பா அம்மா கஷ்டத்தை போக்குறது பிள்ளையோட வேலையா, அரசோட வேலையா, யாரோட வேலை? இது நல்வாழ்வு அரசா இல்லையா தெளிவுபடுத்துங்க. ஒரு நல்வாழ்வு அரசு எது செய்யணும், அப்பா அம்மாக்கு வேலை கொடுக்கணும், பிள்ளைய வரலான்னு சொல்லணும். அப்பா அம்மா கஷ்டத்தை யாரு சம்பாதிக்கணுமா, யாரு ஈடு செய்யணுமா, பிள்ளைய ஈடு செய்யணுமா? எப்படி? அப்போ என் புள்ள என் கஷ்டத்தை போக்குறதுக்காக வேலைக்கு போயிட்டான்னா என் தலைமுறை இதுவரைக்கும் எங்க போகல, உயர்கல்விக்கு போகல இல்ல, இனி ஜென்மத்துக்கு போகாது இல்ல. சூழ்ச்சியா சூழ்ச்சி இல்லையா? இது யோசித்து பாருங்க. வறுமை இருக்குன்னு சொன்னா அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, வறுமையில நான் செத்து போறேன்டா, நீ கவலைப்படாதேன்னு வாங்க அந்த அப்பா அம்மா. நீ போறா படிக்கிறதுக்குன்னு வாங்க. என்ன படிக்க விடல, என்ன கல்லூரிக்குள்ள கால் வைக்க விடல, என்ன பல்கலைக்கழகத்துக்கு நீ போ, நீ போய் படி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுத்துறேன், கேரியர் கைடன்ஸ் கொடுத்துறேன், அந்த பையன் 18 வயசுல என்ன செய்யலாம், படிக்கலாம், வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம். இது ஒரு நியாயமான அணுகுமுறையா? விவாதிச்சீங்களா யார்கிட்டயாவது? தேசிய கல்விக் கொள்கை 2020 கூடாதுன்னு சொன்னமே, கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணங்கள் சொன்னமே. இப்படி ஒரு விஷயத்தை நாங்க எழுத போறோம், யார்கிட்ட விவாதிச்சீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, யார் எழுதுறது? இந்த இடத்துலதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலையிடணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அது +2 முடிக்கிற வரைக்கும் கேரியர் கைடன்ஸ் கிடையாது. நான் முதல்வன் ஸ்கீம்ல ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லல. யூபிஎஸ்சி கொடுங்க, டிஎன்பிஎஸ்சி கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க. பள்ளிக்கூடத்திற்குள்ள நுழைந்து கேரியர் கைடன்ஸ் என்பதை அனுமதிக்காதீங்க. ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த உன்னத நோக்கம் சிதையக்கூடாது. அந்த உன்னத நோக்கத்திற்கு வலு சேர்க்கணும். அந்த உன்னத நோக்கத்திற்கு வலு சேர்க்காமல் அந்த திட்டத்திற்குள்ள ஊடுருவ பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊடுருவக்காரர்களை வெட்டுங்க. இல்லையா? வீச்சனை கட் பண்ணணும். யார் ஊடுருவ அந்த ஊடுருவலை தடுக்கணும்ல. எனவே மாநில கல்விக் கொள்கை
தமிழர்களுடைய சுயமரியாதை. எனவே மாநில கல்விக் கொள்கையை திரும்ப பெற என்று கேட்கிற எதுவுமே கிடையாது. அது ஒரு கோரிக்கையே கிடையாது. மாநில கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் இறையாண்மையை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிற தமிழ்நாட்டின் கொள்கை, ஒரு அரசின் கொள்கை அல்ல, ஒரு கட்சியின் கொள்கை அல்ல. எனவே மாநில கல்விக் கொள்கை திரும்ப பெற என்பது அல்ல. மாநில கல்விக் கொள்கை என்பது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணம். கொள்கை என்று அறிவிப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கான முன்னுதாரணம். நாம் சொல்ல வருவதெல்லாம் கலைஞருடைய சமச்சீர் கல்வி, கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 98 வயது வாழ்ந்தவர், 98 வயதிலே 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர், 80 ஆண்டு காலம் பள்ளி படிப்பிலேயே போராட்ட களத்திற்கு வந்தவர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய மூளையின் குழந்தைதான் சமமான கற்றல் வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சமச்சீர் கல்வி. எனவே கலைஞரின் சமச்சீர் கல்வியை மாநில கல்விக் கொள்கையாக அறிவிங்கள். அந்த வகையில இந்த மாநில கல்விக் கொள்கையை வலுப்படுத்த வேண்டும். மாநில அரசு எந்த வகையிலும் பிற்போக்குத்தனமான, அதை திட்டவட்டமாக கொள்கையிலும் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி. எந்த வகையிலுமே அறிவியல் சாராத, நிரூபணம் ஆகாத எந்த விவாதமும் பள்ளிகளில் கல்லூரிகள் நடக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் நாம் கேட்பது. இந்திய அரசியல் சட்டத்தின் கூறு 51A இயற்சி அதுதான் சொல்லுது, கடமையாக கொடுத்திருக்கு. எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்திலே அறிவியல் சார்ந்த செயல்பாடு தான் பள்ளிகள்ல இருக்கும், கல்லூரிகள் இருக்கும் சொல்லி இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. எனவே மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆபத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தலை நடத்துவதற்குண்டான ஆணையத்திற்கு உறுப்பினர்களை எப்படி போடணும்னு சொல்லி தீர்மானிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த தீர்மானிக்கிற இடத்துல பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க மாட்டார் சொல்லிட்டீங்க. அப்ப பிரதமர் இருப்பார், பிரதமருடைய அமைச்சரவை சார்ந்த இன்னொருவர் இருப்பார், இங்க யார் இருப்பாங்க? எதிர்க்கட்சி தலைவர். அப்ப 3 பேர்ல யார் மைனாரிட்டி, யார் மெஜாரிட்டி? அரசை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டி, எதிர்க்கட்சி தலைவர் மைனாரிட்டி. அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன ரோல்? உங்களுக்கு எனக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் தேர்தல் அதிகாரியா வர போறாங்க, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அதாவது எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கிறது தானே. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்தால் அது பிரதமருக்கு எதுக்கு வலிக்குதுன்னு கேட்கிறேன். எதுக்கு வலிக்குது? அவர் இருந்தால் ஊழலை தடுக்க முடியுமா? அவர் இல்லாவிட்டால் ஊழலை தடுக்க முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருந்தால் ஊழலை தடுக்க முடியுமா? அல்லது அவர் இல்லை என்றால் ஊழலை தடுக்க முடியுமா? எனவே இந்த கேள்வி எல்லாம் எழுப்புற இடம் பள்ளிக்கூடங்கள், இந்த கேள்வி எல்லாம் எழுப்புற இடம் பல்கலைக்கழகங்கள். ஏன்னா அங்கதான் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்றதுனால அப்படிப்பட்ட வளாகங்களே இருக்கக்கூடாது என்ற தேசிய கல்விக் கொள்கை சொல்லும் பொழுது மாநில அரசு அப்படிப்பட்ட வளாகங்களை வலுவுள்ள வளாகங்களாக, ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வி வளாகங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி வளாகங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.